டக்குன்னு ஒரு பிளான் போட்டால் தானே எல்லாமே சிறப்பாக நடக்குது. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க எல்லோரும் சேர்ந்து எக்ஸிபிஷனுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். எடுத்த வண்டியை நேராக எக்ஸிபிஷனுக்கு போயாச்சு. ஆஸ் யூஷுவல் எக்ஸிபிஷன் தான். ஆனால் இந்த முறை முதல் மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் அவர்களுடைய படம் இருந்துச்சு. மற்ற எல்லா வருஷங்களும் நானும் கோயம்புத்தூரில் இருக்க எல்லா வருஷமும் எப்போதும் எக்ஸிபிஷன் போட்டால் போயிருக்கேன். அதில் எடப்பாடி அவர்களுடைய படம், ஸ்டாலின் அவர்களுடைய படம் இருந்திருக்கு. இந்த முறை புதுசாக இருந்துச்சு. ஆனால் யூஸ்வலாக இருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த எல்லாமே இருந்தது தான். அதெல்லாம் ப்ராப்பராக ஆல்ரெடி பார்த்துதாக இருந்துச்சு. ஆனால் கடைங்கள்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆனால் பயங்கரமான கூட்டம். இவ்வளோ கூட்டம் எங்கேருந்தையா வந்தீங்க புதுசாக அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இத்தனை வருஷத்தில் நான் இவ்வளோ கூட்டத்தை அப்பப்பெல்லாம் பார்த்ததில்லை. இருப்பாங்க, ஆனால் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அதனால் இந்த பெரிய ராட்டினமெல்லாம் சுற்றவே இல்லை. அதெல்லாம் ஒரு 2 இதில் மட்டும்தான் நாங்கள் விளையாண்டோம். பார்த்தீங்கன்னா சேர் காரு, இந்த ரோப்பில் மட்டும்தான் விளையாண்டோம். அதுக்கப்புறமெல்லாம் நிற்கிறதுக்கெல்லாம் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி உட்காரவே மாட்டேங்கிறாங்க ஆள். அந்த கடைசியில் இருக்குள்ள அதில் மட்டும்தான் உட்காடுறாங்க. அந்த சென்டரில் இருக்கவங்களாம் உட்காராமையே ஓட்டினாங்க. அப்போ அது நிற்குது க்யூ இன்னும் பல தூரத்துக்கு. இதெல்லாம் வேலைக்காகாதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இது பாருங்கள், அங்கே சுற்றிட்டு இருக்கோம் பாருங்கள், சென்டரில் உட்காந்துருக்க பாருங்கள். உட்காந்து பக்கத்தில் இருக்கவங்களோட பேசிட்டு ஜாலியாக சிரிச்சிட்டு. எனக்கெல்லாம் இந்த ஹைட்டாகலாம் அவ்வளோக்கு பயம் இல்லை. இனிஷியலாக போய் நிற்கும் போது நமக்கு தோணும்ல, அந்த மாதிரி தான். மற்றபடி பயமெல்லாம் கிடையாது. ரொம்ப ஜாலியாக ஊன்னு கத்திட்டுலாம் இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கே கடையிலலாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒருத்தர் வரைஞ்சிட்டு இருந்தார். ஒருத்தவங்களை உட்கார வச்சு அவங்கள அப்படியே நேச்சுரலாக காப்பி பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் நின்று அவங்க எப்படி வரைகிறாங்க அப்படின்னு அதையும் ரசித்து எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நேராக போய் டின்னர் சாப்பிட்டு தான் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு எல்லாம் முடிவு பண்ணி எஸ்எஸ் ஹைதராபாத்துக்கு போனோம். ஆக்சுவல் பிரியாணி, இந்த தந்தூரி அதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம். ஆனால் ப்ரான் மட்டும் கொஞ்சம் நல்லா வேகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பீஸ் எடுத்து பார்த்தோம். அது வதன்னு இருந்துச்சு. அதனால் திருப்பி கொடுத்துட்டோம். இங்கே வருங்க, சாஸ்லேயே ஆதிரெல்லாம் எழுதி விளையாடிட்டு இருந்தோம். ஆதிரன் எங்கள் பக்கத்து வீட்டு குழந்தை. ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சுது அந்த நாள்.